எந்த மீன் வாங்கி குழம்பு வச்சாலும் மீன் உடஞ்சிருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. மீன் உடையாமல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குழம்பு எப்படி செய்யுதுப்பா பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ காணங்கழுத்தி மீனை மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 5 தக்காளியை நல்லா வதக்கிடுங்க, அரைச்சி சேர்த்துட்டு. அதுக்கப்புறமா நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதையுமே நல்லா சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வைங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து குழம்பெல்லாம் நல்லா சுண்டி திக்காக வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வர டைமில் இப்போ மாங்காவை நான் தோல் உரிச்சி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மீனை சேர்த்துக்கோங்க. மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அதோட நீங்கள் கரண்டி வச்சு அவ்வளோவா மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது பாருங்கள், மீன் உடையவும் இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.